இயேசு கிறிஸ்துவின் இனிய பேரில் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கப் போகும் மகத்தான புனிதர் தமிழர் மண்ணை தன் சொந்த மண்ணாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்காக தன் உயிரையே தியாகம் செய்த வீர சாட்சி. ஓரியூரின் பெருமை. தமிழர்களால் அன்போடு புனித அருளானந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்போமா? அவரது வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல, அது கிறிஸ்துவின் அன்புக்காக அனைத்தையும் துறந்த ஒரு சீடரின் வாழ்க்கை. தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 849 கூறுகிறது, திருச்சபை தனது இயல்பிலேயே மறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறது என்று. புனித அருளானந்தர் இந்த உண்மையை தனது இரத்தத்தால் சாட்சியப்படுத்தினார். அவருடைய இறைவனின் அழைப்பை பற்றி பார்ப்போமா? அவர் 1647 ஆண்டு போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரில் உள்ள உயர் குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதில் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட போது அவரது தாய் இறைவனிடம் மன்றாடினார். என்னவென்றால், என் மகனை குணப்படுத்தினால் அவனை உமது பணிக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபித்தார். இறைவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த சிறுவன் பின்னர் உலகம் போற்றும் புனிதராக வளர்ந்தார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2013 கூறுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புனித வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர் என்று. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புனித வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர் என்று தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் கூறியிருந்தாலும் அநேக கத்தோலிக்கர் புனித வாழ்வு வாழ்வதில்லையே. பிறகு ஏன் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்திய நாட்டில் கத்தோலிக்கராக இல்லாதவர்களின் கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பதில் தெரிந்து கொள்ள நாம் முதலில் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கத்தோலிக்க திருச்சபையின் புனிதம் என்று அழைப்பதன் பொருள் என்னவென்றால், தூய என்று பொருள்படும். தூய என்ற சொல் இங்கு என்ன தூய்மையை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், தூய்மையான நம்பிக்கையை குறித்து சொல்லப்படுவதாகும். எந்த நம்பிக்கை தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால், நம்மையெல்லாம் தத்தெடுத்து கடவுள்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் தூய்மையோடு இருக்க வேண்டும். தூய்மையற்றதாக இருப்பது என்பது எதை குறிக்கும் என்றால், இயேசுவின் இந்த செய்தியையும் நம்புவராக இருந்து கொண்டு மற்ற நம்பிக்கையையும் நம்புவதாக இருப்பதுதான் தூய்மையற்ற நிலையாகும். அதாவது அநேக கத்தோலிக்கர்கள் இயேசுவின் செய்தியையும் நம்புகிறார்கள், அத்தோடு சேர்ந்து மார்க்கு 7:7 கூறப்படும் மனித சட்டங்களையும் கோட்பாடுகளாக நம்புகிறார்கள். இவர்களது நம்பிக்கைத்தான் தூய்மையற்ற நம்பிக்கையாகும். ஆனால் அருளானந்தர் அது போன்று இருக்கவில்லை. மனித மரபிற்கும் மனித சட்டத்திற்கும் எதிரான நம்பிக்கை உடையவராக இருந்தார். இதன் காரணமாகவே அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவருடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு காரணமாக மாறுகிறது. அதாவது அவர் மட்டும் ஒரு நொடி பொழுது மனித மரபை ஏற்று செயல்பட்டு இருந்தால் அவர் உயிருக்கு ஆபத்து வந்திருக்காது. அவர் மனித மரபு நம்பிக்கை கலக்கப்படாத கடவுளின் கட்டளையை தூய்மையாக நம்பியதால் அவர் வாழ்வு புனித வாழ்வாக இருந்தது என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்வை குறித்துத்தான் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்
2013 கூறுகிறது. அவர் இயேசு சபையில் சேர்ந்ததை பற்றி பார்ப்போமா? இளமையில் அவர் இயேசு சபையில் இணைந்தார். அவர் உலக புகழை தேடவில்லை, வேண்டவில்லை. இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பதே அவரது லட்சியம். இயேசுவுக்காக வாழ்வது என்றதும் அநேகர் என்ன நினைப்பார்கள் என்றால், மனமாற்றம் செய்வதற்காக வாழ்வது என்று நினைப்பார்கள். அது அப்படி பார்க்கக்கூடாது. மாறாக எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், இயேசு திருவிவிலியம் மூலமாக வெளிப்படுத்தும் அவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்ந்தால் அதுதான் இயேசுவுக்காக வாழ்வது என்று பொருள்படும். எனவேதான் அருளானந்தர் இதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார் என்று கூறுகிறோம். அவர் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 915 கூறுவது போல, சிலர் இறைவனின் அழைப்பின்படி தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்றனர். அருளானந்தர் அதற்கு அழகான எடுத்துக்காட்டு. அவருடைய இந்தியா நோக்கிய பயணத்தை பற்றி பார்ப்போமா? அவர் 1673ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். அவர் வந்தது ஒரு நாட்டிற்கு அல்ல, ஆன்மாக்களை கிறிஸ்துவின் குடும்பத்திற்கு அழைக்க. இது போன்று யாரெல்லாம் கடவுளிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஏன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றால், சோதனையை கண்டு அஞ்சி நம்பிக்கையை விடுகிறவர்கள் எல்லாம் கடவுள் மீது அன்பு இல்லாதவர்கள் என்று சாத்தான் தீர்ப்பு நாளில் காட்டி மீட்பு பெறாமல் செய்வதற்காக இவ்வுலகில் நல்லவர்களை துன்பங்கள் கொடுத்து சோதிக்கிறான் என்று பார்த்தோம் அல்லவா? அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புனித அருளானந்தர் என்பவரும் கடவுளிடத்தில் அதிகமான அன்பு கொண்டவராக இருந்தால் அவருக்கும் அதிகமான சோதனைகள் வர வேண்டும் அல்லவா? அதுபோன்று எப்படியெல்லாம் சாத்தான் புனித அருளானந்தரை சோதித்து அவர் கடவுளிடத்தில் அதிகமான அன்பு வைத்திருந்தவர் என்று காட்டினான் என்றால், அருளானந்தர் தமிழை கற்றார், தமிழ் கலாச்சாரத்தை மதித்தார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அவருக்கு நம்முடைய தமிழ் மக்களால் என்ன பெயர் வழங்கப்பட்டது தெரியுமா? அருளானந்தர் சுவாமி என்று. இது மறைப்பணியின் உண்மையான ஆவியை வெளிப்படுத்துகிறது. அவர் மக்களை அன்புடன் அணுகினார். அவருடைய எளிமையான வாழ்க்கையை பற்றி பார்ப்போமா? அவர் ஐரோப்பிய ஆடைகளை விட்டுவிட்டார். தமிழ் துறவியைப் போல எளிய உடை அணிந்தார். சைவ உணவையே உண்டார். கால்நடையாக கிராமம் கிராமமாக சென்றார். பிறருடைய துன்பங்கள் என்ற நுகத்தை தன்மீது ஏற்றுக்கொள்வதற்காக ஏழைகளுக்கு உதவினார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2444 நினைவூட்டுகிறது, திருச்சபை ஏழைகளின் மீது தனிப்பட்ட அன்பை காட்டுகிறது என்று. இதைத்தான் அருளானந்தர் அவருடைய வாழ்வில் நிறைவேற்றினார். இவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி பற்றி பார்ப்போமா? அவர் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் பல பகுதிகளில் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தார். பலர் திருமுழுக்கு பெற்றனர். திருமுழுக்கு பெறுதல் குறித்து பேசும் பொழுது இந்திய நாட்டில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதுதான் மதமாற்றம் என்று நினைக்கிறார்கள். இதற்கான முக்கிய காரணம் எதுவென்றால், கிறிஸ்தவ மதம் என்று ஒரு மதம் ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது உண்மைதான். அதை யார் கொண்டு வந்தார்கள் என்றால், ஆங்கிலேய அரசு அதிகாரம் பெற்றவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டியது என்றால், அவர்கள் இயற்றிய சட்டங்களில் இதை ஒரு மதமாக இந்திய நாட்டில் பதிவு செய்து விட்டார்கள். அவர்கள் அந்த பதிவை செய்யாமல் இருந்திருந்தால் இந்து மதத்தில் உள்ள பல்லாயிர கடவுள்களில் ஒருவராக ஆண்டவர் இயேசுவும் இருந்திருப்பார்.
எப்படி என்றால், அருளானந்தர் திருமுழுக்கு கொடுத்தபோது இந்துத்துவா என்று தற்போது அழைக்கக்கூடிய இந்த வாழ்வு முறையை மாற்றவில்லை இன்றும். அதை நம் கத்தோலிக்கரிடையே நாம் பார்க்கலாம். கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பொட்டு வைத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய வீட்டில் கோலம் போடுவார்கள், வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பார்கள், ஜோதிடம் பார்ப்பார்கள். துக்க வீட்டிற்கு சென்று வந்தால் குளிக்காமல் வீட்டிற்குள் செல்ல மாட்டார்கள். அதாவது கடவுளை பொறுத்தவரை அது மத மாற்றம் கிடையாது. கடவுளுக்கு மத மாற்றமும் தேவையில்லை. அவருக்கு என்ன தேவை என்றால், நாம் அவரை நேசிக்கிறோம் என்றும் அதனால் அவர் குடும்பத்தில் சேர விரும்புகிறோம் என்றும் நம் வாழ்நாள் முடிவதற்குள் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தி அவருடைய சந்தான தத்தெடுப்பு உறவை கேட்கும் சடங்குதான் திருமுழுக்கு என்ற சடங்காகும். மற்ற கிறிஸ்தவ சபையில் கொடுக்கப்படும் திருமுழுக்கு என்பது அது போன்ற சடங்காக இல்லாமல் இருப்பதால் அதை வேண்டுமானால் மதமாற்ற சடங்கு என்று நாம் பார்க்கலாம். ஆனால் கத்தோலிக்க சபையில் கொடுக்கப்படும் திருமுழுக்கு என்பது மதமாற்ற சடங்கு கிடையாது. அது இயேசுவின் குடும்பத்தில் சேர விரும்புவதன் விருப்பத்தை தெரியப்படுத்தும் சடங்காகும். இந்த சடங்கைத்தான் அருளானந்தர் அன்று செய்தார். அதனால்தான் ஜாதி முறை நம்பிக்கையை விடாதவர்களுக்கும் திருமுழுக்கு கொடுத்தார். குடும்பங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவர் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அன்பு, சாட்சி, ஜெபம், இறைவார்த்தை இவைகளின் மூலம் மக்களை ஆண்டவரிடம் அழைத்தார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 160 கூறுகிறது, விசுவாசம் சுதந்திரமான பதிலாக இருக்க வேண்டும் என்று. அவருடைய துன்பத்தை பற்றி பார்ப்போமா? புனித அருளானந்தர் என்ன செய்தால் இந்த சோதனையில் சாத்தானை வென்றவராக மாறுவார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்துத்தான் ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தில் சேர வேண்டுமென்றால், எனக்கு அந்த குடும்ப உறவு வேண்டாம் என்று பொருள்படும் விதத்தில் நான் கிறிஸ்துவை மறுக்கிறேன் என்று சொல்லிவிடுவாரேயானால் அவர் சாத்தானிடம் தோற்று போய்விட்டவர் ஆவார். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. அவரது மறைப்பணி பலருக்கும் பிடிக்கவில்லை. அவர் பல முறை கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் ஒருபோதும் கிறிஸ்துவை மறுக்கவில்லை. தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 1816 நமக்கு கூறுகிறது, விசுவாசி தனது விசுவாசத்தை துணிவுடன் அறிக்கையிட வேண்டும் என்று. அவர் மறுபடியும் தமிழகத்திற்கு வந்தார். அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போமா? சில காலம் போர்ச்சுகலுக்கு திரும்பிய பிறகும் அவரது இருதயம் தமிழ்நாட்டிலேயே இருந்தது. மீண்டும் அவர் இந்தியா திரும்பினார். அப்பொழுது பலர் அவரை எச்சரித்தனர், திரும்பிச் செல்லாதீர்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று. ஆனால் அவர் கூறினார், கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க நேர்ந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று. அவருடைய வீர சாட்சியை பற்றி பார்ப்போமா? ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவரானதை தொடர்ந்து அரசியல் பதற்றம் உருவானது. அதாவது தடியத்தேவர் என்ற ஒரு சிற்றரசர் கிறிஸ்தவராக மாறுகிறார். ஆனால் அவர் கிறிஸ்தவராவதற்கு முன்பு 4 திருமணங்கள் செய்திருந்தார். கிறிஸ்தவரானதும் முதல் மனைவி மட்டும்தான் உண்மையான மனைவி என்றும் மற்ற 3 மனைவிகளும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாத மனைவி என்றும் திருவிவிலியம் கூறுவதாக அருளானந்தர் சொல்லி 3 மனைவிகளையும் அவரவர்கள் பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். அவ்வாறு செய்ததும் அந்த 3 மனைவிகளில் ஒருவருடைய தாய்மாமன் சேதுபதி ராமநாதபுரம் அரசராக இருந்தார். எனவே அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அருளானந்தரை அழைத்து
முடிவை மாற்றி கூற வற்புறுத்தினார். அந்த வற்புறுத்தல் என்பது மனித மரபின் அடிப்படையில் அந்த 4 பேருமே தடியத்தேவரின் மனைவிகள்தான் என்று ஏற்றுக்கொள்ள வைக்கும் வற்புறுத்தல் ஆகும். இதை அருளானந்தர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய நம்பிக்கை என்பது தூய நம்பிக்கை இல்லை என்பதும் மனித மரபு நம்பிக்கையால் மாசுபட்ட நம்பிக்கையாகிவிடும் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் அல்லவா? அதனால் தன்னுடைய நம்பிக்கையின் தூய நிலையை காப்பாற்றிக் கொள்ள அவர் மனித மரபு கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதன் விளைவாக அருளானந்தர் கைது செய்யப்பட்டார். 1693 பிப்ரவரி 4 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரில் அவர் தலை துண்டிக்கப்பட்டு மனித மரபு நம்பிக்கையை தழுவ மறுத்த வீர சாட்சி அல்லது வேத சாட்சி என்ற நிலையை அடைந்தார். இறப்பதற்கு முன்பும் தனது எதிரிகளை மன்னித்தார். இயேசுவை போலவே தனது உயிரை அன்புக்காக அர்ப்பணித்தார். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2473 கூறுகிறது, வீர சாட்சி என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் உயர்ந்த சாட்சி. அதாவது இரத்த சாட்சி என்பதை வேத சாட்சி என்கிறோம். இந்த வேத சாட்சியாக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் என்ன பொருள்படும் என்றால், அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், அதனால் அவர் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 460 அதன்படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படும். அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்த நிகழ்வை பற்றி பார்ப்போமா? அதாவது புனிதராக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் என்ன பொருள்படும் என்றால், அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், அதனால் அவர் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 460 அதன்படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படும். 1839 ஆண்டு அவர் அருளாளர் பியாட்டிஃபைட் என அறிவிக்கப்பட்டார். 1947 ஆண்டு திருத்தந்தை அவர்கள் அவரை புனிதராக அறிவித்தார். இன்று ஓரியூர் திருத்தலம் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது. தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் CCC நமக்கு கற்பிக்கும் பாடங்களையும் மற்றும் அதோடு சேர்த்து புனித அருளானந்தர் நமக்கு கற்பிக்கும் பாடங்களை பற்றி பார்ப்போமா? முதலாவதாக, இறைவனின் அழைப்புக்கு முழுமையாக ஆம் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, நற்செய்தியை அன்போடு அறிவியுங்கள். மூன்றாவதாக, பிறரின் கலாச்சாரத்தை மதியுங்கள். நான்காவதாக, துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை விடாதீர்கள். இறுதியாக, எதிரிகளை மன்னியுங்கள். தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 618 நமக்கு நினைவூட்டுகிறது, கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். அருளானந்தர் இதை முழுமையாக வாழ்ந்தார். புனித அருளானந்தரை புனித ஜான் டி பிரிட்டோ என ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். புனித ஜான் டி பிரிட்டோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.